இவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, குருவுடன் இணைந்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து அவரது நட்பு கிரகமான செவ்வாய் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியுடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுப்பாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் 13/7/2024 முதல் 26/8/2024 வரை வலுவாக கிடைக்கிறது. எனவே இனி தாரை தப்பட்டை வெளியே போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மற்றும் செவ்வாயின் இணைவு. எனவே இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் குடும்பத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைவது நிச்சயம் அபரிவிதமான யோகத்தையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மங்களகாரகன், பூமிக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஆற்றல் வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து விதமான பணிகளிலும் உத்வேகம் நிறைந்து பெறக்கூடிய சூழலை உருவாக்கும். எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக உருவாகும். எனவேதான் பல்வேறு வகையான நெருக்கடிகள், போராட்டங்கள் அனைத்தையும் தவிர்த்து உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். இதிலும் குறிப்பாக உத்தியோகக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து, முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுகிறதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச நன்மை இல்லத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான குரு பகவான், சனி பகவான் அடுத்து சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் குருவுடன் இணைந்து 3 இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயும் குருவுடன் இணைந்து பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஜென்ம ராசியை பார்க்கிறார். 12 மற்றும் 9ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சப்தம பார்வையாக செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. குருவுடன் இணைந்து செவ்வாயும் விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீண்ட நாள் கனவு, திருமணம், புத்திரபாக்கியம், புதுமனை புகுதல், புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் என பல்வேறு வகையான சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. வீடு பழுது பார்த்தல், பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்கள் வாங்குதல் என பல மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களை சுப விரய செலவுகளாக மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை குரு மற்றும் செவ்வாயினுடைய விரயஸ்தான பார்வை வலுவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல், ஆரோக்கிய தொல்லை இல்லாமல் சிறப்பாக
சிறப்பாக சுப நிகழ்வுகளை செய்து முடித்து மனநிறைவையும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய வீண் விரைய மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சி விரைய செலவுகள் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சூழல் உண்டு. மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சி செய்தவர்களுடைய அனைத்து தந்திரங்களும் மிக பெரிய அளவில் முறியடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. பல்வேறு வகையான பண நெருக்கடி, கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு, சங்கடம் போன்றவை விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. உத்வேகக்காரனாகவும் ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அவருடைய பார்வை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியின் மீது பதிவதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை விரைவாகவும் துல்லியமாகவும் அதே சமயம் துரிதமாகவும் செய்து முடித்து அதன் பலனை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். அதே போன்று 4ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. சுகஸ்தான பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் இருந்தாலும் அத்தனையும் நிச்சயம் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை மிக அற்புதமான நல்ல பல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளை பார்க்கும் போது மிகவும் வலுவாக சனி 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான 3இல் சஞ்சரிக்கிறாருங்க. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகங்கள் மிக பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 70% மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. குருவின் பார்வையும் கேதுவின் மீது பதிவதால் எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துகள் அத்தனையும் தவிடுபடியாகும். நேர்மறையான சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் செய்வதற்கான சூழல் உண்டு. எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருந்த மனநிலையில் மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வீற்றிருந்தாலும் மிக விரைவில் அவை பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகின்றன. எனவே எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதல்கள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவேதான் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரமும் தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து செய்து முடிப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாகவும் சாதகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு, சங்கடம் நீங்கி ஒற்றுமையும் அன்பும் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பிரிந்து சென்ற கணவன் மனைவியில் தங்களுக்கிடையே நடந்த நல்ல பல நிகழ்வுகளை எண்ணி பார்த்து மீண்டும் தங்களுடைய இல்வாழ்வில் இணைவதற்கான யோகமும் இல்வாழ்வை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுடைய பணிகளை திறன்பட மேற்கொள்வதால் அனைத்து விதமான சங்கடமுமே விலகி ஒற்றுமை குடும்பத்தில் வலுப்படக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகுவதால் இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக
கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 7.5 சனி நிறைவுற்றாலும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி மற்றும் செவ்வாயின் அமைப்பு, சனியின் அமைப்பு என பெரும்பான்மையான கிரகநிலைகளுடைய அமைப்பு சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலக்கப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உத்தியோக ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. உங்களுக்கு எதிராக மறைமுகமாக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அனைத்து விதமான சூழ்ச்சிகளும் இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட்டு உத்தியோக ரீதியாக மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக மெரிட்லே அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நேர்முக தேர்வோ அல்லது எழுத்து தேர்வோ எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும். உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான நன்மைகள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் குரு மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே உண்டு. எனவே புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணத்தை சிறப்பாக செயல்வடிவம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறையில் மிக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில், தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய வகையில் உத்வேகக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை ஜென்மராசியில் பதிவதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல நேரமாக பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய கிளை திறத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர தொழில் மற்றும் நிரந்தர கட்டிடம், சொந்த கட்டிடம் என பல்வேறு வகையான பணிகள் நிரந்தரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் வலுவாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நுணுக்கங்களை சிறப்பாக செயல்படுத்துவதால் அரசியலில் இருக்கக்கூடிய மறைமுகமான சூழ்ச்சிகள், தந்திரங்கள் போன்றவற்றையும் முறியடித்து மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் இந்த ஆண்டில் நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது. கால்நடை வளர்ப்பிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு. பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக இரட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெண்மணிகளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.